ஜனாதிபதியுடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் சோளத்திற்கு நிர்ணய விலையை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விசேட செயற்திட்ட அமைச்சர் எஸ்.என். சந்திரசேன தெரிவித்துள்ளார். 20,000 விவசாயிகளுக்கு சோளம் விதைகளை வழங்கும் வடமத்திய மாகாண சபையின் ரன்மிம்ம அருணநல திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் சுமார் 1,00,000 ஏக்கரில் சோள செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சோளத்தில் உள்ள ஒரு மணியை கூட இறக்குமதி செய்ய வேண்டாம். அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மொனராகலை பதுளை ஆகிய பகுதிகளிலும் சோள செய்கை தற்போது சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தினேன். எமது நாட்டுக்கு தேவையான அளவு விளைச்சல் இம்முறை கிடைக்கும் என்பதனை தெளிவுபடுத்தினேன். அந்த சந்தர்ப்பத்தில் சோளத்தில் உள்ள ஒரு மணியை கூட இனிமேல் எமது நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டாம் என நிதியமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்டார். இந்த போகத்திற்கான உங்களின் செய்கையை நேற்றைய தினம் நாம் பாதுகாத்துள்ளோம். அதனால் எந்த அளவு சோள செய்கை பண்ணப்பட்டாலும் விலை வீழ்ச்சி அடைய போவதில்லை. நெல்லுக்கு நிர்ணய விலை காணப்படுவதை போன்று சோளத்திற்கும் நிர்ணய விலை கிடைக்கும்.